இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியா கீழே சர்ப்பமாகவும் மேலே மனிதர்களும் வணங்கினார் அப்படின்றது தான். ஏன் சர்ப்பரோகம்னா அவர் வரும்பொழுது அவர் பார்வைக்கு எங்கே பார்த்தாலும் லிங்கமாக காட்சி தெரிஞ்சார். அதனால கால் வச்சு போக முடியலன்னு சொல்லி கீழே பாம்பு மாதிரி வடிவத்தில் அவர் வணங்குறார். அதனால இருப்பு கீழே சர்ப்பமாகவும் மேலே மனித ரூபத்திலையும் அந்த சன்னதி இருக்கும். இவர் வணங்கினது ஐப்பசி 1ஆம் தேதி. அந்த ஐப்பசி 1ஆம் தேதி நிறைபனி அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் நடக்கும். அந்த காலத்துலாம் அந்த நிறைபனி நாள் தான் பரிகார நாளாகவே சொல்லப்படுறது. ஸோ இந்த நாளில் எல்லாரும் வணங்கினாங்கன்னா ராகு தோஷங்கள் நீங்கும்னு சொல்லி அகத்திய நாடி, திரவ நாடி, சப்தரிஷி நாடி, கௌசிக நாடி, ஸ்கந்த நாடி, காகபுஜடன் நாடி, வசிட்ட நாடி, இப்படி இவ்வளோ நாடிலாம் சொல்லியிருக்கு. அதனால் இந்த ஐப்பசி 1ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் இந்த நிறைபனி நடக்கிறது. அன்னைக்கு காலம்புரை 10 மணி வாக்கில் சுவாமிக்கு நல்ல அபிஷேகங்கள், அதாவது தனஞ்சயருக்கு ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியாக வணங்கின தலம். நம்ம தனஞ்சயருக்கு நல்ல அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு படையல் மாதிரி அந்த அன்னதானம் ஒரு சில குறிப்பிட்ட காய்கறிகளை வச்சு தான் சமைக்கணும்னு இருக்கு. அதாவது முள்ளங்கி செய்யக்கூடாது, முருங்கைக்காய் செய்யக்கூடாது, தக்காளி செய்யக்கூடாது, கத்திரிக்காய் செய்யக்கூடாது, அப்படின்றதெல்லாம் சேர்க்கக்கூடாத காய்கறிகள். சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புடலங்காய் சேர்க்கணும், வாழைக்காய் சேர்க்கணும், இது மாதிரி சேர்க்கக்கூடிய காய்கறிகள். இந்த மாதிரி இங்கே மடப்பள்ளியில் சமைச்சு அவருக்கு இலை போட்டு அதில் படையல் மாதிரி பண்ணி அவருக்கு ஒரு உருண்டையாக சாதம் அப்படி அவர் சாப்பிட்ற மாதிரி அந்த பாவனை பண்ணி அந்த அன்னதானத்தை வர எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். அன்றைக்கி அன்னதானம் இங்கே சிறப்பு. ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகமாக மாறும். அதே மாதிரி ராகு கேது தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தனஞ்சயன் சன்னதியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளோ கொடிய நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும். திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வழிபாடு செய்யலாம். இது ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்கு. ஊருக்கு பேரே சர்ப்பபுரி, சர்ப்பபுரீஸ்வரர். பாம்பு லிங்கத்து மேலே ஏறி இறங்கிட்டு இருந்ததுனால பாம்பு அணிஞ்சுக்கு விருப்பம் உள்ளவர் பாம்பணி நாதர் அப்படின்னு பேர். அதனால இந்த ஊருக்கு பாம்பணி அப்படின்னு பேர். கூப்பிடும்போது பாம்பணி அப்படின்னு ஆயிடுச்சு. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, இங்கே எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதுவும் குறிப்பாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி எவ்வாறு வழிபாடு செய்யணும், ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். ஆன்மீகத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி பாமணி சென்று அங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் போயிட்டுருக்கோம். இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர்லேருந்து திருத்துறைப்பூண்டி செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் காணப்படுது. மன்னார்குடி ரயில் நிலையத்திலிருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி காணப்படுது. வருகின்ற 18/10/2025 சனிக்கிழமை நன்னாளில் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா அன்னதான வைபவம் காலையில் வெகு சிறப்பான முறையில் நடைபெறும். இந்த அன்னதான வைபவத்தில் நம்ம கலந்து கொண்டு அந்த அன்னதானத்திற்கு தேவையான கைங்கரியங்கள், அதாவது உணவுப் பொருட்கள், அரிசி போன்றவற்றை தானம் செய்து அந்த அன்னதானத்தில் நாம் உணவு உட்கொள்ளும் பொழுது 7 ஜென்மத்திற்கு உணவு பஞ்சம் ஏற்படாது. குறிப்பாக உணவு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், ஹோட்டல் வைத்து நடத்தக்கூடியவர்கள், மெஸ் வைத்து நடத்தக்கூடியவர்கள் தவறாமல் வருகின்ற சனிக்கிழமை 18/10/2025 பாமணி தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்றதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் நமது குருநாதர் வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் விரிவான முறையில் கூறப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிவிட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது நம்ம பார்க்கலாம். ஆலயத்தோட முகப்பில் பார்த்தோம் அப்படின்னா ஆலமரம் காணப்படுது. இந்த மாதிரி ஆலமரத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களை நம்ம நினச்சிக்கணும். ஆலமரத்துக்கு கீழே தர்ப்பணங்கள் செய்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட முன்னோர்களோட ஆன்மா சாந்தி அடையும். இப்போ ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். கால சர்ப்ப தோஷத்தை கால சர்ப்ப யோகமாக மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் காணப்படுது. தேவார பாடல் பெற்ற காவிரி தென்கரை தலங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய ஆலயம் 104வது ஆலயமாக காணப்படுது. அதே மாதிரி தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் 167வது ஆலயமாக காணப்படுது. ஆலயத்தோட முகப்பில் விநாயகர் அருள் பாலிக்கிறாரு. விநாயகர் தரிசனம் பண்ணிக்கிறோம். நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க.
அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணுவீங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் வந்து பே லிங்க்ஸ் இருக்குது, ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். வாங்க இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதரை வந்து தரிசனம் பண்ணலாம். பொதுவாக வந்து அம்பாள் சன்னதி பார்த்தோம் அப்படின்னா கொடிமரத்துக்கு உள்ளாரையே வந்து காணப்படும். ஆனால் இந்த தளத்தில் வந்து கொடிமரத்துக்கு பின்புறம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு. ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம் மற்றும் நாகதோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்குள்ளார வந்தவொடனே கொடிமர விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. கொடிமர விநாயகரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக கொடிமரம் மற்றும் நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாங்க. கொடிமரத்துக்கு வலதுபுறம் பார்த்தோம் அப்படின்னா அம்பாள் சன்னதி வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் நாகநாதர் என்றும் பாதாளேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் சுயம்புவாக மண்ணாலான சிவபெருமானை வந்து காணப்படுறாரு. பொதுவாக வந்து மண்ணாலான சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் வந்து கிடையாது. இந்த தலத்தில் பார்த்தோம் அப்படின்னா அபிஷேகங்கள் வந்து தினமும் வந்து நடைபெறும். நந்திபவனை வந்து இப்போ நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இந்த நந்திபவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷங்களில் சிறப்பான முறையில் வந்து பூஜைகள்லாம் நடைபெறும். நந்திபவனை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா இடதுபுறம் வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு. விநாயகரை வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். இன்னைக்கு நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி விநாயகரை வந்து வழிபாடு செய்துக்கிறோம். விநாயகருக்கு வலதுபுறமாக பால தண்டாயுதபாணி வந்து அருள் பாலிக்கிறாரு. பால தண்டாயுதபாணியும் தரிசனம் பண்ணிட்டு இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாளேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணலாம். பால தண்டாயுதபாணி முருகபெருமானை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க. முருகனை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள், கால சர்ப்ப தோஷத்துக்கு வந்து பரிகாரம் செய்யக்கூடிய சன்னதி வந்து ஆலயத்துக்குள்ளார இருக்கக்கூடிய தனஞ்சயர் சன்னதி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஆதிசேஷ நாகப்பிரபு இந்த தலத்தில் வந்து பாமணி என்ற ரத்னமணி வகையை வந்து பெற்று தனஞ்சயர் அப்படிங்கிற பெயரில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய நாகநாதரை வழிபாடு செய்து திருமாலுக்கு வந்து அனந்த சைன படுக்கையாகக்கூடிய பேரை வந்து பெற்ற தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாமணி ஆலயம் வந்து காணப்படுது. மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவர் தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் பாதாளேஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. நாகநாதர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மூலவரை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள், வரலாறு, ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி இந்த தலத்தில் வந்து எவ்வாறு வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு. வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்க்கலாம். ஆன்மீகத்துடன் நட்பு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான நமஸ்காரங்கள். என் பேர் அனந்த நாராயணன். நான் மன்னார்குடி கிட்ட இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் அர்ச்சகராக இருக்கேன். இது வந்து தேவார பாடல் பெற்ற ஸ்தலம். திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர் எல்லாரும் வந்து பாடல் பாடிய ஸ்தலம். இது வந்து ராகுகேதுக்கு பரிகார ஸ்தலமாகவும் இருக்குது. ஊருக்கு பேரே சர்ப்பபுரீஸ்வரர். பாம்பு வந்து லிங்கத்து மேலே ஏறி இறங்கிட்டு இருந்ததுனால பாம்பு அணிஞ்சுக்க விருப்பம் உள்ளவர் பாம்பணி நாதர் அப்படின்னு பேர். அதனால இந்த ஊருக்கு வந்து பாம்பணி அப்படின்னு பேர். கூப்பிடும்போது பாம்பணி அப்படின்னு ஆயிடுது. இதனால இந்த கோயிலில் வந்து இந்த கோயிலோட வரலாறு பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியா கீழே சர்ப்பமாகவும் மேலே மனிதர்களும் வணங்கினார் அப்படின்றது தான். ஏன் சர்ப்பரோகம்னா அவர் வரும்பொழுது அவர் பார்வைக்கு எங்கே பார்த்தாலும் லிங்கமாக காட்சி தெரிஞ்சார். அதனால கால் வச்சு போக முடியலன்னு சொல்லி கீழே வந்து பாம்பு மாதிரி வடிவெடுத்துல அவர் வந்து வணங்குறார். அதனால இருப்பு கீழே சர்ப்பமாகவும் மேலே மனித ரூபத்திலையும் அந்த சன்னதி இருக்கும். இவர் வந்து வணங்கினது வந்து ஐப்பசி 1ஆம் தேதி. அந்த ஐப்பசி 1ஆம் தேதி நிறைப்பணி அப்படின்னு சொல்லி நம்ம கோயிலில் நடக்கும். அந்த காலத்துலாம் அந்த நிறைப்பணி நாள் தான் பரிகார நாளாகவே சொல்லப்படுறது. ஸோ இந்த நாளில் வந்து எல்லாரும் வணங்கினாங்கன்னா ராகுகேது தோஷங்கள் நீங்கும்னு சொல்லி அகத்திய நாடி, திரவ நாடி, சப்தரிஷி நாடி, கௌசிக நாடி, ஸ்கந்த நாடி, காகபுஜலன் நாடி, வசிட்ட நாடி, இப்படி இவ்வளோ நாடியில் சொல்லியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஐப்பசி 1ஆம் தேதி நம்ம ஆலயத்தில் இந்த நிறைப்பணி நடக்கிறது. அன்னைக்கு காலம்புரை 10 மணி வாக்கில் சுவாமிக்கு நல்ல அபிஷேகங்கள், அதாவது தனஞ்சயருக்கு ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியாக வந்து வணங்கின ஸ்தலம். அப்போ தனஞ்சயருக்கு நல்ல அபிஷேகங்கள், அலங்காரங்கள் எல்லாம் முடிஞ்சு அவருக்கு வந்து படையல் மாதிரி அந்த அன்னதானம் ஒரு சில குறிப்பிட்ட காய்கறிகளை வச்சு தான் சமைக்கணும்னு இருக்கு. அதாவது முள்ளங்கி செய்யக்கூடாது, முருங்கைக்காய் சேர்க்கக்கூடாது, தக்காளி சேர்க்கக்கூடாது, கத்திரிக்காய் சேர்க்கக்கூடாது அப்படின்றதெல்லாம் சேர்க்கக்கூடாத காய்கறிகள். சேர்க்கக்கூடிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோம்னா புடலங்காய் சேர்க்கணும், வாழைக்காய் சேர்க்கணும், இந்த மாதிரி சேர்க்கக்கூடிய காய்கறிகள். இந்த மாதிரி வந்து இங்கே மடப்பள்ளியில் சமைச்சு அவருக்கு வந்து இலை போட்டு அதில் வந்து படையல் மாதிரி பண்ணி அவருக்கு ஒரு உருண்டையாக சாதம் அப்படி அவர் சாப்பிட்ற மாதிரி அந்த பாவனை பண்ணி அந்த அன்னதானத்தை வர எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவோம். அன்றைக்கி அன்னதானம் வந்து இங்கே சிறப்பு. அது வந்து சுவாமியோட பிரசாதமாகவே அந்த அன்னதானம் இருக்கும். அதனால் வந்து மக்கள் அனைவரும் இந்த ஐப்பசி 1ஆம் தேதி வரக்கூடிய 18ஆம் தேதி சனிக்கிழமை 18/10/2025 சனிக்கிழமை அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு.
அன்னைக்கு காலப்புறம் இந்த மாதிரி பூஜை நடக்கிறது. சாயந்தரம் சனி பிரதோஷம். சனி பிரதோஷ நேரத்தில் அம்பாளுக்கு லலிதா சஹஸ்ரநாமம், அது வந்து பெண்கள் வந்து மாமிகள்லாம் வராங்க, வந்து அவங்கெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமம் வந்து 20-23 பேருக்கு வந்து படிப்பாங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கோயிலில் வர சனிக்கிழமை நடக்கிறதுக்கு இருக்குது. நண்பர்களும் அந்த பக்தபடி மெய்யன்பர்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வந்து அன்னைக்கு நடக்கூடிய இந்த பூஜைகளில் கலந்துங்க. காலம்பரம் நடக்கூடிய பூஜையில் கலந்து சாப்பிடலாம். சாயந்தரம் நடக்கூடிய பூஜையில் கலந்து சனி பிரதோஷம் எல்லா விதமான இன்னல்களிலிருந்து விடுபடுறது மட்டும் இல்லை, மனசு நிம்மதியாகவும் ஆத்மார்த்தமாகவும் இருக்கலாம். எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். இந்த கோயில் வந்து மன்னார்குடிக்கிட்ட வந்து ஒரு மன்னார்குடியிலேருந்து 3 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பாமணி ரோடுன்னு தனியாக வரும். மன்னார்குடி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 1 கிலோமீட்டரில் இந்த கோயில் இருக்குது. இந்த கோயிலோட தலைவரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே சுகல முனிவர் அவர் வந்து மகாபாரத கதை எல்லாமே நமக்கு வரக்கூடிய புராணங்கள் எல்லாமே சுகல முனிவர்னு சனகாதி முனிவர்கள் சொன்னதால வரும். அந்த புராணங்கள்லே தான் இந்த கோயிலுடைய வரலாறு வருது. அவ்வளோ ஒரு பழமையான ஒரு கோயில். அது என்ன அப்படின்னா, சுகல முனிவர் வந்து தன்னுடைய அம்மாவுடைய அஸ்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போகிறாரு. இங்கே வரும்போது சாயந்தரம் நேரம் ஆகுது. சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்காக சிஷ்யன்ட்டு அந்த மூட்டையை கொடுத்துட்டு சந்தியாவந்தனம் பண்ண போகிறார். சிஷ்யன் மூட்டையில் என்ன கொண்டு போகிறாரு, என்ன பண்ணுவார், பிரித்து பார்க்குறான். உள்ளுக்குள்ள வந்து ஒரு சொர்ணமாக இருக்குது. ஐயோ குரு தப்பாக நினச்சிடுவாருன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லாமல் மூடி மறைச்சிடறான். திரும்ப இருந்த மாதிரியே வச்சிடறான். திரும்ப காசிக்கு போனப்புறம் அவர் திரும்ப அந்த சிஷ்யனை விட்டு அவனை விட்டு அந்த மூட்டையை பிரித்து அதை எடுத்துட்டு வா அப்படிங்கிறாரு. அவன் பிரித்து பார்த்தா உள்ள சாம்பலாக இருக்குது. உடனே நம்ம பிரித்து பார்த்தா அவரை கண்டுபிடிச்சிட்டாரு, அவருக்கு எல்லாமே தெரியும் இல்லையா, அதனால தான் அப்படின்னு நினச்சி குருவே மன்னிச்சிருக்கேன்னு சொல்லி அவர் காலில் போய் விடுறான். இன்னொரு என்னப்பான்னு கேட்டோடனே அவன் சொல்லலாம், அங்கே திறந்து பார்த்தேன் சொர்ணமாக இருந்து, இங்கே பார்த்தா ஒரே சாம்பலாக இருக்குது அப்படின்னு சொன்னான். இல்லைப்பா, நான் கொண்டு வந்தே சாம்பல் தான், உனக்கு சொர்ணமாக காமிச்சதுன்னா அதுதான் இது கரைக்க வேண்டிய இடமா இருக்கும்னு சொல்லி காசியில் கரைக்காமல் அம்மாவோட அஸ்தியர் இங்கே வந்துடுறாரு. இங்கேயே வந்து அவர் ஆசிரமம் அமைச்சு இங்கேயே தங்கிடுறாரு. இங்கேயே இங்கே உள்ள ருத்ர தீர்த்தம்னு ஒரு பேர், அந்த குளத்தில் கரைச்சிட்டு இங்கேயே தங்கிடுறாரு. அதனால் இது காசியோட மிக சிறந்த ஸ்தலம் அப்படின்னு சொல்லக்கூடிய கோயில்களில் இதுவும் ஒன்று. அது மாதிரி நிறைய கோயில்கள் சொல்லுவாங்க. தென்காசியெல்லாம் கூட இங்கே உண்டு. அது மாதிரி நிறையா கோயில்கள் காசியோட சிறந்த ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி காசிக்கு நிகரான ஸ்தலங்கள்னு சொல்லுவாங்க. சிறந்த ஸ்தலம்னு சொல்கிறது கொஞ்சம் அதிகப்படி தெரியல. காசிக்கு நிகரான ஸ்தலங்கள் அதில் இந்த கோயிலும் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஆசிரமம் வச்சு இங்கே தங்கும் போது இவர்கிட்ட ஒரு மாடு இருக்குது, பசு மாடு. அது மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது மட்டும் பால் இல்லாமல் வருது. மேய்ச்சலுக்கு போனால் இது ஏன் எப்படி இங்கே இருக்க பால் கரைக்குது, மேய்ச்சலுக்கு போனால் மட்டும் பால் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லி அந்த மாட்டை பின்தொடர்ந்து பார்க்குறாரு. அந்த மாடு வந்து மேய்ஞ்சிட்டு இருக்கும்போதே தன்னை அறியாமல் ஒரு புத்து மேலே ஏறி போய் நிற்கிது. அந்த புத்துலேருந்து இருக்கும்போது பால் கிடைக்குது. ஆனால் இதை பார்த்தோன்னே எல்லாம் அந்த மாட்டினால வந்தோன்னு சொல்லி அந்த கம்பெடுத்து மாட்டை அடிக்கிறார். மாடு வந்து பக்கத்தில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, அதில் விழுந்து இறந்து போயிடுது. அதுக்கு தேனி தீர்த்தம்னு இன்னமும் பேர். தேனுன்னா பசு இல்லையா, தேனி தீர்த்தம்னு பேர். அங்கே விழுந்து இறந்து போயிடுறது. உடனே இறைவன் வந்து உயிர் கொடுத்து கைலாய காட்சியும் கொடுத்து 33 கோடி தேவர்களோட கொடுத்து கைலாய காட்சியும் சொல்லுவோம். கைலாய காட்சியும் கொடுத்து உன்னுடைய அபிஷேகத்தினால நான் சந்தோஷமானேன், உனக்கு என்ன வர வேணும் அப்படின்னு சொல்லி மாட்டுக்கிட்ட கேட்குறாரு. அப்போ மாடு இன்னும் எனக்கு வேற என்ன வர வேணும், எனக்கிட்டேருந்து வெளியாகக்கூடிய எல்லாமே உங்களுக்கு தான் சமர்ப்பணம் ஆகணும் அப்படின்னு சொன்ன உடனே அப்போ தான் பசுவுக்கு வந்து காமதேனு அப்படின்னு சொல்லி பசுவை தொட்டாலே நமக்கு ஐஸ்வர்யம் வரும் அப்படின்ற அந்த வரத்தையும், பசுக்கிட்டேருந்து வெளியே வரக்கூடிய பஞ்சகவியம்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது கோஜலம், கோமியம், பால், தயிர், நெய் அப்படின்றது இந்த பஞ்சகவியங்களும் இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுறதுக்கு உகந்ததாக இருக்குது. இன்னைக்கு கூட சிவராத்திரி பூஜையில் அந்த பஞ்சகவியம், அந்த பஞ்சம் தனியாக வச்சு ஒவ்வொன்றுக்கும் பூஜை பண்ணி எல்லாத்தையும் கூட்டி இன்றைக்கி அந்த பஞ்சகவி அபிஷேகம் சிவனுக்கு சிறப்பாக நடக்கிறது. அதனால் இந்த கோயில் வந்து அது மாதிரி பிரம்மன் வந்து வணங்கின ஸ்தலம். அவர் வந்து சிவபிரமனுக்கு கிடைச்சது முக்கடி, அதில் ஒரு கனி தான் பிள்ளையார் கொடுத்தான்னு தெரியும். இன்னொரு கனி தான் ஏகாம்பரேஸ்வரர் காஞ்சியில் அது கொண்டது. இங்கே வந்து அந்த மாம்பழத்தை பறிஞ்சு சார அபிஷேகம் பண்ணார். அதனால் மாம்பழச்சார அபிஷேகம் இங்கேயும் இருக்குது. அது ஒரு ராஜராஜ சோழன் முதல் ஒரு வேலியின் மனத்தலம். அவன் ஜெயிச்ச உடனே 96 ஆடு வாங்கி விட்டு அதில் அந்த ஆட்டில் பால் கலந்து நெய் விளக்கு ஏற்றணும். அதுக்கு பேர் நந்தா விளக்குன்னு பேர். நமக்கு இங்கிலீஷ் இதுனா பர்பெச்சுவல் லேம்ப்னு பேர். ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அந்த கல்வெட்டு அவர் இங்கே வந்து போனதாக சொன்னது 985 வருஷம் அவர் இங்கே வந்து போனதாக கல்வெட்டில் இருக்குது. ஸோ அவர் வந்து ரொம்ப ஒரு பழமையான ஸ்தலம். ஆதிசேஷன் தனஞ்சயர் அப்படின்னு யார் பாடியிருக்கோம், ஆதிசங்கர் பாடியிருக்காரு. பிரபஞ்சநாதன், அதாவது கணேச பஞ்சரத்னத்தில்
உதாகராத்தமோதகம் சதா விமுக்தி சாதகம் கலாதரா வதம் சகம் விலாசிலோக ரக்ஷகம் அதில் பாடும்போது அதில் பிரபஞ்சனாதி பூஷணம் தனஞ்சயாதி பூஷணம் அப்படின்னு அதே சொல்லியிருப்பார். அதெல்லாம் ஸ்லோகங்களில் பார்த்தோம்னா ஆதிசங்கரர் சொன்னது நமக்கு தெரியும். அது மாதிரி மகாபாரதத்தில் அர்ஜுனர் ஆதிசேஷனும் பெருமாள் தான் விஷ்ணு அப்படின்னும், அதனால் நரநாராயணர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவர் அர்ஜுனர் தனஞ்சயான்னு கூப்பிடுறாங்க அப்படின்றத பகவத்கீதை சொல்லும் போதெல்லாம், பகவத்கீதை சொல்லும் போதெல்லாம் தனஞ்சயான்னு சொல்லி அதை சொல்கிறார் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதனால் அந்த ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியாக வணங்கின அந்த ஸ்தலம் எல்லோரும் வணங்கிக்கணும். ராகு தோஷங்கள் மட்டும் இல்லை, வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதி சந்தோஷம் பெற்று எல்லாரும் நல்லா நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ச்சகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறுலாம் எடுத்து வச்சார். அடுத்ததாக தனஞ்சயனோட சன்னதிக்கு வரும். ராகு கேது தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் காலசர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த இடத்துல ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது கால சர்ப்ப தோஷம் கால சர்ப்ப யோகமாக மாறும். அதே மாதிரி ராகு கேது தோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷத்தால் திருமண தடை மற்றும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தனஞ்சயன் சன்னதியில் ஒரே ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது எவ்வளவு கொடிய நாகதோஷம் மற்றும் கால சர்ப்ப தோஷம் இருந்தாலும் அதெல்லாம் நீங்கி மிக விரைவிலேயே திருமணம் கைகூடும். திருமணம் ஆன பிறகு குழந்தை பாக்கியம் இல்லாமல் தவிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். ராகு பகவான் மற்றும் கேது பகவானால் குழந்தை பாக்கியம் இல்லாமலோ அல்லது திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தனஞ்சயன் சன்னதியில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம். சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு, இங்கே எவ்வாறு வழிபாடு செய்யணும், அதுவும் குறிப்பாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி எவ்வாறு வழிபாடு செய்யணும், ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி யாரெல்லாம் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். பூலோகத்தில் முதலாக பஞ்சகவிய அபிஷேகம் பிறந்த பசுமங்கல புண்ணிய பூமியாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாமணியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாகநாதர் ஆலயம் காணப்படுது. ஸ்ரீ சுகல மகரிஷி கோத்திரத்தை சார்ந்தவர்கள் அவசியம் வழிபாடு செய்யக்கூடிய தலமாகவும் இந்த தலம் காணப்படுது. அதாவது சுகல மகரிஷி கோத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் அவங்க வாழ்நாளில் அடிக்கடியோ அல்லது அவங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்துக்கு வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ சுகல மகரிஷி கோத்திரத்தில் பிறந்தவரோட வாழ்க்கை மேன்மையடையும். பஞ்சகவியம் போல பஞ்ச வரமணிகளான சிவமணி, நாகமணி, சக்திமணி, பாமணி, பசுமணி ஆகியவற்றில் பாமணி கிட்டிய தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாமணியில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நாகநாதர் ஆலயம் காணப்படுது. சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தியர் விஜய ஆன்மீக மாத இதழில் ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி இந்த தலத்தில் நடைபெறக்கூடிய அந்த வைபவத்தை பற்றி சிறப்பான முறையில் எடுத்து வச்சிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ சுகல மகரிஷி, காமதேனு மற்றும் அனைத்து மாமுனிவர்களோட முன்னிலையில் ஐப்பசி மாதம் முதல் நாள் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய ஈசன் பாதாள ஈஸ்வரராக தோன்றியதாக இந்த ஆலயத்தோட தலவரலாறு நமக்கு எடுத்துரைக்கிறது. இதை நம்ம மேலும் பார்க்கலாம். ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது நர்த்தன கணபதி தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்ததாக தட்சிணாமூர்த்தி தரிசனம் பண்ணிடலாம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி பார்த்தோம் அப்படின்னா சிங்க மண்டபத்தில் அருள் பாலிக்கிறாரு. சிம்ம ராசியில் குரு பகவான் வரக்கூடிய காலம் மகாமகம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்களும் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்த அன்பர்களும் சிம்ம மண்டபத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது சிம்ம ராசி, சிம்ம லக்கணம் மற்றும் விருச்சிக ராசி மற்றும் விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களோட வாழ்க்கையை மேன்மை அடையும். மேலும் குரு தோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தலமாகவும் இந்த ஆலயம் காணப்படுது. சிம்ம வாகனத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்த அன்பர்கள் தங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு இந்த தலத்தில் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி குறிப்பாக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய அன்னதான நிகழ்வுலையும் சிம்ம ராசி, சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களும் கலந்துக்கலாம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி ஸ்ரீ சுகல மகரிஷியோட வேண்டுகோளின்படி ஸ்ரீ ஆதிசேஷன் நாகப்பிரபு துவங்கி வைத்த சர்வ ஆகார படையல் வைபவம் தொன்று இந்த ஆலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி மாதம் முதல் நாள் வெகு சிறப்பான முறையில் நடைபெறுது. இந்த வைபவத்தில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், அதாவது மெஸ் வைத்து நடத்தக்கூடியவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்தக்கூடியவர்கள், ரெஸ்டாரண்ட் வைத்து நடத்தக்கூடியவர்கள், பால் சம்மந்தப்பட்ட தொழில் செய்பவர்கள், பால்காரர்கள், அதே மாதிரி டீ கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள், தள்ளுவண்டி கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள், உணவு சம்பந்தப்பட்ட துறையில் பணிபுரியக்கூடிய உணவுத்துறை அதிகாரிகள் தவறாமல் ஐப்பசி மாதம் 1 தேதி இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் கலந்துக்கணும். மேலும் இந்த மாதிரி உணவு சம்பந்தமான தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் ஐப்பசி மாதம் நடைபெறக்கூடிய இந்த அன்னதான வைபவத்தில்
கலந்து கொண்டு அந்த அன்னதானத்துக்கு தேவையான பொருட்களை வந்து ஆலயத்திற்கு அளித்து அந்த அன்னதான வைபவத்தில் வந்து அந்த உணவு சம்மந்தமான தொழில் செய்கிறவங்க வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து மேன்மை அடையும். கைராசியான ஸ்தாபனம் அப்படிங்கிற அந்த பேர் வந்து கிடைக்கும். அதாவது வந்து அந்த உணவு தொழிலை நடத்தக்கூடிய அந்த ஹோட்டல் அல்லது மெஸ் அல்லது அந்த கடை வந்து பார்த்தோம் அப்படின்னா கைராசியான கடை, இவங்க வந்து ரொம்ப வந்து நல்லா சுவையாக வந்து சமைத்து கொடுக்கக்கூடியவங்க அப்படிங்கிற ஒரு பேர் வந்து மக்கள் மத்தியில் வந்து கிடைக்கும். இந்த மாதிரி வந்து நல்ல பேர் கிடைக்கிறதுக்காக ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி அனைவரும், அதாவது வந்து உணவு தொழில் செய்யக்கூடிய அனைவரும் தவறாமல் இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து கலந்துக்கலாம். அதே மாதிரி இந்த நாளில் வந்து பாயாசம், பருப்பு, வடை, கறி, கூட்டு, பொரியல், குழம்பு, ரசம், அப்பளம், தயிர், மோர், புதிதாக செய்யப்பட்ட ஊறுகாயை வந்து ஈசனுக்கு படைத்து அன்னதானம் அளிக்கிறது வந்து மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராமசாமிகள் அவர்கள் அதுலேயே அகஸ்திய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. வாழ்வில் வந்து பெறுதற்கரிய பேராக இந்த நாள் வந்து அமையுது. அதனால் வந்து இந்த காணொலியை வந்து பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவரும் தவறாமல் 18/10/2025 சனிக்கிழமை அன்று இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அன்னதான வைபவத்தில் வந்து தவறாமல் வந்து கலந்துக்குங்க. அந்த நாளில் இந்த தளத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து நாம் வந்து பங்கு கொள்ளும் பொழுது 7 ஜென்மத்துக்கு வந்து அன்ன பஞ்சம் ஏற்படாது. நம்ம கையால் வந்து கொடுக்கக்கூடிய அன்னம் வந்து என்றைக்கு வந்து தரமான அன்னமாக இருக்கும். கைராசியான ஸ்தாபனம் அப்படிங்கிற ஒரு பேர் வந்து கிடைக்கும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள் கூட பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வந்து 5 ஸ்டார் ஹோட்டல் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் வச்சு நடத்துவாங்க. அவங்கெல்லாம் கூட அவங்களோட தொழில் வந்து மேன்மை பெறுறதுக்காக பாமணியில் அருள் பாலிக்கக்கூடிய நாகநாதர் ஆலயத்துக்கு வந்து இந்த அன்னதான வைபவத்தில் வந்து அவங்க வந்து தங்களால் ஆன கைங்கரியங்களை செய்து அந்த அன்னதானத்தில் வந்து அவங்க கலந்துக்குவாங்க. மகாலட்சுமி, துர்க்கை எண்ணெய், ஞான சரஸ்வதி மூவரும் வந்து ஒரே சன்னதியில் அருள் பாலிக்கிறாங்க. இவங்க மூவரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம். ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்து ஒரு மிகப்பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் நடத்துகிறவங்களும் சரி, அல்லது ஒரு சாதாரண மெஸ்ஸு நடத்துகிறவங்களும் சரி, அல்லது வந்து காலேஜ் போன்ற இடங்களில் வந்து மெஸ்ஸை வந்து வாடகைக்கு எடுத்து நடத்துகிறவங்க, கேன்டீன் வந்து நடத்துகிறவங்களும் இந்த ஆலயத்தில் வந்து இந்த வைபவத்தில் வந்து கலந்துக்குவாங்க. யாரெல்லாம் வந்து 18/10/2025 ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி பாமணி நாகநாதர் ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து கலந்துக்கிறாங்களோ அவங்க செய்யக்கூடிய உணவு தொழில் வந்து ரொம்ப வந்து மேன்மை அடையும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்தியர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. 18/10/2025 சனிக்கிழமை ஆலயத்தில் வந்து நன்கு விசாரித்து உரிய முன் அனுமதி பெற்று தான தர்மங்கள் வந்து செய்யலாம். அதே மாதிரி தர்ப்பண காரியங்களை வந்து அன்றைய தினம் வந்து செய்து வழிபாடு செய்யலாம். வருடத்துக்கு ஒரு முறையே கிடைக்கும் இது போன்ற நல்ல சந்தர்ப்பங்களை வந்து உரிய முறையில் வந்து பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் வந்து நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை அனைத்தையுமே வந்து நம்மளோட குருவுக்கு வந்து அதை வந்து அர்ப்பணிச்சிடணும். குரு தெரியாதவங்க அருணாச்சலேஸ்வரருக்கு வந்து நம்மளோட அந்த பிரார்த்தனையை வந்து அர்ப்பணிச்சிடணும். வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வரும்போது அடுத்ததாக விஷ்ணு துர்க்கை எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க. விஷ்ணு துர்க்கை எண்ணெய் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம். துர்க்கை எண்ணெய் ராகு பகவானோட அதிதேவதையாக காணப்படுறதுனால இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கை எண்ணெய் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராகுகால வேளையில் தீபமேற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகு பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். அடுத்ததாக சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாரு. சண்டிகேஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம். சண்டிகேஸ்வரர் வந்து நம்ம எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வரலாம். ராகு பகவான் வந்து யோகக்காரகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜாதகத்தில் வந்து ராகு பகவான் வந்து சரியில்லாத இடத்துல வந்து அமைய பெற்றவர்கள் இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய பாதாளேஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் வந்து ராகு கேது பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னா சில பேர் வந்து கால சர்ப்ப தோஷத்தால் பாதிக்கப்பட்டு அதனால் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. இந்த தலத்துக்கு வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது கால சர்ப்ப தோஷம் வந்து கால சர்ப்ப யோகமாக வந்து மாறும். இப்போ இந்த ஆலயத்தோட தல வரலாறு மற்றும் சிறப்புகள்லாம் வந்து பார்க்கலாம். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தாலுகாவில் வந்து பாமணி கிராமம் வந்து அமையப்பட்டிருக்கு. இந்த பாமணி கிராமத்தில் வந்து அமிர்த நாயகி உடனுரை நாகநாதர் சாமியோட ஆலயம் வந்து காணப்படுது. இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் வந்து நாகநாதர் என்றும் சர்ப்பபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு. மேசராசி, கடகராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி, கும்பராசி ஆகிய ராசி மற்றும் லக்கணங்களை கொண்டவர்கள் சிம்ம தட்சிணாமூர்த்தியை வந்து வழிபாடு செய்யும் பொழுது அவங்களோட வாழ்க்கையை வந்து சிறப்பானதாக வந்து அமையும். 1000 தலைகள் கொண்ட ஆதிசேஷன் இந்த தலத்துக்கு வந்து வழிபாடு செய்ததுனால இந்த தலத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோஷத்தால் ஏற்படக்கூடிய விளைவுகள்லாம் நீங்கும். செவ்வாய் தோஷம், சனி தோஷம், குரு தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், நாகதோஷம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. இப்போ வந்து இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து பார்க்கலாம். வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையில் தங்களில் யார் பலசாலி அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி ஏற்படுது. ஆதிசேஷன் தனது தலையை வைத்து மேருமலையை பிடித்து உடலை வைத்து மலையை வந்து சுற்றி கொள்கிறாரு. இதனால் வந்து வாயு பகவானால் வந்து மலையை வந்து கொஞ்சம் கூட அசைக்க முடியல. இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் இருவரும் வந்து இணைந்து காணப்படுறாங்க.
பைரவர் மற்றும் சனீஸ்வர பகவான் இணைந்து காணக்கூடிய இந்த இடத்துல வந்து நாம் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும். ஜாதகத்தில் வந்து சனி திசை, சனி புத்தி நடைபெறக்கூடிய அன்பர்களும், 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, அஷ்டம சனி நடைபெறக்கூடிய அன்பர்களும் இந்த தலத்துக்கு வந்து இங்கு அருள் பாலிக்கக்கூடிய பைரவர் மற்றும் சனீஸ்வரனுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நம்மை விட்டு நீங்கும். வாயு பகவானுக்கும் ஆதிசேஷனுக்கும் இடையே தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுது. இதனால் ஆதிசேஷன் வந்து தன்னோட தலை மற்றும் உடலை கொண்டு மேருமலையை வந்து நல்லா இருக்க வந்து பிடிச்சிக்கிறாரு. வாயு பகவான் எவ்வளவோ முயற்சி செய்தும் ஆதிசேஷன் வந்து தன்னோட பிரியை வந்து இழகிறதா இல்லை. இதனால் வந்து சினம் கொண்ட வாயு பகவான் வந்து தன்னோட காற்றையை வந்து கொஞ்சம் நேரம் நிறுத்திக்கிறாரு. இதனால் வந்து பார்த்தோம் அப்படின்னா பூமியில் வந்து காற்று இல்லாமல் அனைத்து ஜீவராசிகளும் ரொம்ப இன்னல் படுறாங்க. அதன் பிறகு அனைத்து தேவர்களும் இணைந்து ஆதிசேஷனிடம் சென்று தங்களோட பிடியை வந்து கொஞ்சம் வந்து தளர்த்திக்கிங்க. வாயு பகவான் வந்து ரொம்ப சினமாக வந்து அவரோட காற்றை வந்து அடக்கிக்கிட்டாரு. இதனால் வந்து பூலோகத்தில் யாருமே வந்து சுவாசிக்க முடியல. பூலோக மக்களுக்கு வந்து மீண்டும் வந்து காற்று கிடைக்கிறதுக்காக தயவு செய்து உங்களோட பிடியை வந்து கொஞ்சம் வந்து தளர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தேவர்கள் வந்து ஆதிசேஷன்கிட்ட வந்து முறையிடும் பொழுது ஆதிசேஷன் வந்து தன்னோட 3 தலைகளை வந்து விளக்கிக்கிறாரு. இதை வந்து பயன்படுத்தி கொண்ட வாயு பகவான் வந்து 3 சிகரங்களாக வந்து அந்த இடத்த வந்து பிச்சு எடுக்கிறாரு. தனது தோல்வியை உணர்ந்த ஆதிசேஷன் மன வேதனையோடு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்துக்கு வராரு. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயம் முழுவதும் வந்து சிவலிங்கமாக வந்து காணப்படுது. உடனடியாக பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு சர்ப்பமாக மாறி சிவலிங்கத்துக்கு அடியில் வந்து பூந்து சென்று இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை வந்து வழிபாடு செய்கிறாரு. அதாவது வந்து தனஞ்சயன் அப்படிங்கிற அந்த மகரிஷி ரூபத்தில் ஆதிசேஷன் வந்து வழிபாடு செய்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆதிசேஷனே தனஞ்சயன் மகரிஷியாக இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாள் இருவரையும் பாம்பு வடிவில் வந்து வழிபாடு செய்த தலம் அப்படிங்கிறதுனால நாகதோஷம், ராகுகேது தோஷம், கால சர்ப்ப தோஷத்தை நீக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. நீதிமன்ற வழக்குகள் வந்து நடந்துட்டு இருக்கவங்க, சொத்து பிரச்சனை உள்ளவங்க இந்த கோயிலுக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய தனஞ்சய மகரிஷிக்கு செவ்வாய்க்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சொத்து சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நம்மை விட்டு நீங்கும். வழக்குகளில் வந்து வெற்றி கிடைக்கும். இப்போ வந்து அம்பாள் சன்னதி இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துட்டோம். இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தேவாரங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம். அம்பாள் சன்னதியோட செவுரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தலவரலாறை விளக்கக்கூடிய அந்த ஓவியங்கள்லாம் வந்து வைக்கப்பட்டிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த தலத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாளை வந்து தரிசனம் பண்ணிடலாம். சர்ப்பம் அப்படின்னாலே, பாம்புனாலே விஷம் வந்து காணப்படும். விஷத்துக்கு வந்து எதிர்ச்சொல் வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிர்தம். இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அன்னை வந்து பார்த்தோம் அப்படின்னா அமிர்த நாயகி அப்படிங்கிற அந்த பேரோடு வந்து இங்கே அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு. வாங்க அம்பாளை வந்து தரிசனம் பண்ணிடலாம். இவங்க தான் இந்த தலத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் அமிர்த நாயகி. இந்த அன்னையை வழிபாடு செய்யும் பொழுது அமிர்தம் போன்ற தித்திப்பான வாழ்க்கையை வந்து நமக்கு வந்து வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது. குறிப்பாக வருகின்ற சனிக்கிழமை 18/10/2025 அன்று இந்த தலத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய சாமி இந்த அம்பாளையை வழிபாடு செய்து இங்கே நடைபெறக்கூடிய அன்னதானத்தில் வந்து நாம் கலந்து கொள்ளும் பொழுது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும். சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சித்திக்கும். இப்போ வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களை வளர்ந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட வரலாறுலாம் மேலும் வந்து பார்த்துடலாம். ஸ்ரீ சுகல மகரிஷி தன்னோட தாயோட அஸ்தியை வந்து கரைக்கிறதுக்காக வந்து காசிக்கு வந்து தன்னோட சீடரோட வந்து கிளம்பி செல்கிறாரு. அப்பொழுது வந்து ஒரு இடத்துல வந்து அவர் வந்து அமர்ந்து சந்தியாவந்தன பூஜைகள் வந்து செய்துட்டு இருக்கும் பொழுது அவரோட சீடர் வந்து அந்த அஸ்தி இருக்கக்கூடிய அந்த செம்பை வந்து பிரித்து பார்க்குறாரு. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா அந்த செம்பு முழுவதும் வந்து சொர்ணமாக வந்து காணப்படுது. உடனடியாக அந்த சிஷியர் வந்து அந்த செம்பை வந்து மூடி வச்சுட்டு தன்னோட குருவிடமே வந்து போயிடுறாரு. அதன் பிறகு இருவரும் சேர்ந்து காசிக்கு வந்து பாத யாத்திரையாக செல்கிறாங்க. சுகல மகரிஷி காசிக்கு சென்றதும் தன்னோட தாயோட அஸ்தியை வந்து காசியில் இருக்கக்கூடிய கங்கையில் கரைக்கணும், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சுகல மகரிஷியோட சிஷியரும் அந்த அஸ்தி இருக்கக்கூடிய அந்த செம்பை வந்து எடுத்து பார்க்குறாரு. அப்பொழுது வந்து சாம்பலாக தெரிகிறது. உடனடியாக தான் வந்து கண்ட காட்சியை வந்து சொல்கிறாரு. நான் முன்ன ஒரு இடத்துல பார்க்கும் பொழுது அது வந்து சொர்ணமாக தெரிஞ்சுது, இப்போ இங்கே பார்க்கும் பொழுது அது வந்து சாம்பலாக தெரியுது அப்படின்னு சொல்கிறாரு. உடனடியாக சுகல மகரிஷி சொல்கிறாரு, அது எந்த இடத்துல தங்கமாக வந்து காணப்பட்டதோ அங்கே தான் வந்து இந்த அஸ்தியை வந்து நம்ம வந்து கரைக்கணும், உடனடியாக வா நம்ம வந்து அங்கே செல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுகல மகரிஷி வந்து தன்னோட சிஷியரை கூப்பிட்டு கொண்டு இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த பாமுனி ஆலயத்துக்கு வராரு. பாமுனி ஆலயம் வந்ததும் தன்னோட தாயோட அஸ்தியை வந்து இந்த தலத்திலேயே வந்து கரைக்கிறாரு. இந்த தலத்தில் வந்து நம்ம வந்து பித்ருக்களுக்கு வந்து தர்ப்பண காரியங்கள் வந்து ஆற்றும் பொழுது பித்ரு சாபம் மற்றும் பித்ரு தோஷங்கள் அனைத்து நம்ம விட்டு நீங்கும். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து ஒரு பசுவை வந்து வளர்த்து வர்றாரு. அந்த பசு வந்து பார்த்தோம் அப்படின்னா தினம் வந்து மேய்ச்சலுக்கு செல்லும். மேய்ச்சலுக்கு செல்றதுக்கு முன்னாடி பால் நல்லா கொடுக்கும். ஆனால் மேய்ச்சலுக்கு சென்றுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த பசு வந்து பால் கொடுக்கறதில்ல. ஒரு நாள் வந்து அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி அது பார்க்கலாம் அப்படின்னா அந்த பசுமாட்டுக்கு பின்னாடியே வந்து சுகல மகரிஷி வந்து போகிறாரு. அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா ஒரு புத்தில் வந்து அந்த பசுமாடு வந்து தானாக வந்து பால் சொரிகிறது வந்து ஒளிஞ்சிருந்து பார்க்குறாரு. ஆசிரமத்துக்கு வந்து தேவையான பாலை வந்து பசுமாடு தராமல் இந்த மாதிரி புத்தில் வந்து தேவையில்லாமல் அதோட பாலை வந்து சொரிஞ்சு வீணடிக்குது அப்படின்னு ஒளிந்திருந்து பார்த்த சுகல மகரிஷி கடும் சினம் கொண்டு அந்த பசுமாடை வந்து குச்சியை வைத்து கடுமையாக வந்து தாக்குறாரு.
இதனால் வந்து மனம் வேதனை அடைந்த அந்த பசு வந்து புற்று இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து நான் தினமும் வந்து என்னோட பாலை வந்து உனக்கு தான் வந்து கொடுத்தேன், அதுக்கு வந்து தண்டனையாக பார்த்தோம் அப்படின்னா என்னோட எஜமான் வந்து என்னை வந்து கடுமையாக வந்து தாக்குறாரு. இந்த வரலாறை பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரி அன்னை வந்து அருள் பாலிக்கிறாங்க. பெண்கள் அனைவரும், அதாவது வந்து அனைத்து வயதில் இருக்கக்கூடிய பெண்களும் சண்டிகேஸ்வரி வழிபாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி சிவகுருமங்கல கந்தர்வ இடியாப்ப ஈச சித்தரோட சிஷியரான குருமங்கல கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்திய ரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை பற்றிய தகவல்கள் வந்து மேலும் வந்து பல பதிவுகள் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து இந்த ஆலயத்தோட வரலாறை வந்து நம்ம வந்து பார்க்கலாம். புத்துக்கு பால் தான் கொடுத்தேன், ஆனால் என்னோட எஜமான் வந்து என்னை ரொம்ப தாக்குறாரு அப்படின்னு சினம் கொண்டு அந்த மாடு பார்த்தோம் அப்படின்னா அந்த புத்தை வந்து தன்னோட கொம்பால் வந்து அப்படியே வந்து குத்தி வந்து இது பண்ணுது. மேலும் வந்து சினம் அடங்காத அந்த பசு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆலயத்தோட தீர்த்த குளத்திலேயே போய் வந்து விழுந்து வந்து தன்னோட உயிரை வந்து மாய்த்துக்குது. நான் வந்து என்னோட பாலை வந்து இந்த புத்துக்கு தான் கொடுத்தேன், ஆனால் வந்து இறைவன் வந்து என்னை வந்து ரொம்ப சோதிக்கிறாரு. இதற்கு மேலே இந்த இடத்துல புத்தும் இருக்க வேணாம், நானும் இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு புத்தை வந்து அந்த மாடு வந்து நல்லா முட்டி தள்ளிட்டு அருகில் இருந்த அந்த குளத்தில் போய் விழுந்து மாடு வந்து தன்னை வந்து மாய்த்துக்குது. பாருங்கள், அந்த ஓவியம் வந்து எவ்வளோ அழகான முறையில் இந்த ஆலயத்தோட தல வரலாறை விளக்கக்கூடிய ஓவியங்கள்லாம் வந்து அம்பாள் சன்னதியோட பிரகாரங்களில் வந்து வரைந்து வைக்கப்பட்டிருக்குன்னு. மாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த குளத்தில் விழுந்து தன்னை வந்து மாய்த்திக்குது. அதன் பிறகு அந்த பசுவிற்கு வந்து சிவபெருமான் வந்து உமாவோடு காட்சியளிக்கிறாரு. பசு மற்றும் சுகல மகிழ்ச்சிக்கு வந்து காட்சியளிக்கிறாரு. மேலும் வந்து பசுவாக இருந்த அந்த பசுவை வந்து காமதேனுவாக வந்து ஆக்கிய தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதே மாதிரி பூலோகத்தில் வந்து முதலாக பஞ்சகவிய அபிஷேகம் வந்து நடைபெற்ற தலமாக வந்து இந்த ஆலயம் வந்து காணப்படுது. அதாவது வந்து காமதேனுவாக மாற்றிய பிறகு நீ என்னை வந்து பஞ்சகவியத்தால் வந்து அபிஷேகம் செய்வாய் அப்படின்னு சிவபெருமான் சொல்கிறாரு. சிவபெருமான் கூறியதற்கெனங்க காமதேனுவாக மாறிய பசு வந்து பஞ்சகவியத்தால் வந்து இந்த தலத்தில் வந்து சிவபெருமானை வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தது. இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணாலான சிவபெருமான், அதாவது மண்ணாலான சுயம்பு மூர்த்தி. பொதுவாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மண்ணாலான சுயம்பு மூர்த்திக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து கிடையாது. ஆனால் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அனுதினமும் வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறும். காமதேனு முதலாக பஞ்சகவிய அபிஷேகம் செய்த தலம் அப்படிங்கிறதுனால பால் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, நெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க, வெண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் தவறாமல் இந்த ஆலயத்தில் வந்து ஐப்பசி மாதம் 1ஆம் தேதி இங்கே வந்து நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது அவங்க செய்யக்கூடிய தொழில் வந்து லாபகரமாக இயங்கும். அதே மாதிரி வந்து நல்ல தரமான பொருட்களை வந்து மக்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய நிலை வந்து கிடைக்கும். தனஞ்சய மகரிஷி சர்பருவத்தில் இந்த தலத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானையும் வழிபாடு செய்யக்கூடிய ஓவியம். ஆதிசேஷன் தான் தனஞ்சய மகரிஷி வடிவுள்ள இந்த தலத்துக்கு வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானை வந்து வழிபாடு செய்கிறாரு. இந்த ஆலயத்தோட தலைவிருச்சமாக பார்த்தோம் அப்படின்னா மாமரம் வந்து காணப்படுது. 3 விதமான மாம்பழங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு. முதல் மாம்பழம் வந்து பார்த்தோம் அப்படின்னா விநாயகருக்கும் முருகப்பெருமானுக்கும் தங்களில் யார் பெரியவங்க அப்படின்னு சொல்லி போட்டி ஏற்படுறதுக்கு காரணமான அந்த நாணப்பழமான மாம்பழம் வந்து காணப்படுது. இரண்டாவது பார்த்தோம் அப்படின்னா காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய அந்த மாமரம். அதற்கு அடுத்ததாக 3ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா பாமணி நாகநாதர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய இந்த மாமரம். பாமணி நாகநாதர் ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா சித்திரை மாதம் மாம்பழ குழால் வந்து இந்த தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வந்து அபிஷேக ஆராதனைகள் வந்து வெகு சிறப்பான முறையில் வந்து நடைபெறும். மேலும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சாயந்தரம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் ராகுகால வேளையில் இந்த தலத்தில் வந்து வெகு சிறப்பான முறையில் இங்கே அருள்பாலிக்கக்கூடிய தனஞ்சய மகரிஷிக்கு வந்து சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது. இதில் வந்து கலந்து கொள்ளும் பொழுது ராகு கேது தோஷம், கால சர்ப்ப தோஷம், நாக தோஷம் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும். ஒரு நாள் தட்சிணாமூர்த்தியோட 4 சீடர்கள் விஷ்ணு பகவானை வந்து தரிசனம் செய்கிறதுக்காக வைகுண்டம் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அங்கே விஷ்ணு பகவானை வந்து தரிசனம் செய்ய விடாமல் அங்கே இருக்கக்கூடிய துவாரபாலர்கள் வந்து தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால் சினம் கொண்ட அந்த 4 சீடர்களும் அந்த துவாரபாலர்களுக்கு வந்து சாபம் கொடுத்துட்றாங்க. எம்பெருமான் நாராயணனோட துவாரபாலர்களுக்கு வந்து சாபம் கொடுத்ததுனால இந்த 4 சீடர்களுக்கு வந்து தோஷம் ஏற்படுது. அந்த தோஷம் நீங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய பாமணி வந்து இங்கே அருள்பாலிக்கக்கூடிய நாகநாத சாமியை வழிபாடு செய்து இங்கே இருக்கக்கூடிய சிம்ம தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்து தங்களுக்கு ஏற்பட்ட தோஷத்தை வந்து நிவர்த்தி செய்துக்கிட்ட தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது. ஆலயத்துக்கு எதிரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆலமரம் வந்து காணப்படுது. இந்த ஆலமரத்துக்கு அடியில் அமர்ந்து தர்ப்பண காரியங்கள் ஆற்றும் பொழுது பித்ருக்களோட ஆன்மா வந்து சாந்தி அடையும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீ அகஸ்திய ரிஜியத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒரு வேலையாக வெளியில் செல்லும் பொழுது எங்கெல்லாம் வந்து நம்ம வந்து ஆலமரத்தை பார்க்குறோமோ அக்ஷயவத தேவதாய நமக அப்படின்னு சொல்லி இந்த ஆலமரத்தை பார்த்து சொல்லும் பொழுது நம்மளோட பித்ருக்களுக்கு வந்து ஒரு நற்கதி வந்து கிடைக்கும். பாமணியில் அருள்பாலிக்கக்கூடிய நாகநாதர் சாமி ஆலயத்தை நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு. 18/10/2025 சனிக்கிழமை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் தவறாமல் உணவு தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், பால் தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள், உணவு தொழில் வந்து குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா மெஸ் வச்சு நடத்துகிறவங்க, மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்துகிறவங்க, காலேஜுக்குள்ளார கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்க,
அல்லது வந்து சமையல் கான்ட்ராக்ட் செய்கிறவங்க, கல்யாண வீட்டில் வந்து சமைச்சு கொடுக்குறவங்க, இவங்க அனைவரும் 18/10/2025 இந்த ஆலயத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இறைவனுக்கு நடைபெறக்கூடிய அந்த அன்னதான வைபவத்தில் வந்து கலந்துக்குங்க. இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம். அன்னதான வைபவத்தில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அன்பர்கள் ஆலயத்தோட அர்ச்சகரோட எண்ணை வந்து தொடர்பு கொண்டு தங்களோட பங்களிப்பை வந்து நீங்கள் வந்து செலுத்தலாம். அர்ச்சகரோட எண்ணு வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட அர்ச்சகரை வந்து தொடர்பு கொண்டு அன்னதானத்துக்கு தேவையான கைங்கரியங்கள்லாம் வந்து செய்யலாம். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உன்னுடையது. அருளாலா அருணாச்சலா. ஓம்